வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ இந்த வாரத்துக்கான சிக்கன சேமிப்பு டிப்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பாராத செலவுகள். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வாரம் ஹெல்த்தியாகவும் சிம்பிளாகவும் மெனு பிளான் இருக்கணும், ஸ்நாக்ஸ் பிளான் இருக்கணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எனக்கும் உடம்பு முடியல, பாப்பாவுக்கும் உடம்பு முடியல. அதனால் பார்த்திங்கன்னா மெனு பிளான்லாம் போட்டபடி செய்ய முடியல. மெடிசன்ஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்து விட்டுருச்சு செலவு. கண்டிப்பாக எதிர்பாராத செலவுகள் எப்போயாவது வரதான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. அப்போதைக்கு நம்ம பட்ஜெட் எகிறதான் செய்யும். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. மெடிக்கல் செலவு நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர வாரங்களில் சரி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ போன வாரம் மட்டும் பார்த்திங்கன்னா மெடிக்கல் செலவு 1500 தொட்டுருச்சு. ஸோ அதனால் இந்த வாரம் நாங்கள் அதை எப்படி காம்பன்சேட் பண்ணுறோங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீக்கே செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மெனு பிளான் போட்டாச்சு. அதில் போன வாரம் வாங்கின காய்கறிகளை நிறையா மிச்சம் இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா நான் வெறும் 70 ரூபாய்க்கு காய்கறி வாங்கினேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, அப்புறம் ஒரு தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எப்போதும் போல் ஃப்ரீ. இவ்வளோ காய்கறி மட்டும்தான் வாங்கினேன். இதுக்கே மொத்தம் 70 ரூபா வந்துருச்சு. போன வாரம் கிட்டத்தட்ட காய்கறி மிச்சம் இருந்துச்சு, சவுச்சவு மட்டும். ஸோ அதை வச்சு வெங்காயம் மிச்சம் இருந்துச்சு. அதை வச்சு பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் நான் மெனு பிளான் போட்டேன். சனிக்கிழமை வரைக்கும் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வெனஸ்டே அதாவது லெமன் ரைஸ் வச்சு மல்லி புதினா துவையல் தான். போன செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மெனு பிளான் இருக்குது. போன வார வீடியோவில் புதன்கிழமையிலேருந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் காய்கறிகள் மிச்சம் இருந்துச்சு. முக்கியமாக சவுச்சவ் இருந்துச்சு, வெங்காயம் இருந்துச்சு, பச்சை மிளகா இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போ வாங்கின காய்கறி 70 ரூபாய்க்கு வாங்கினதை வச்சு நான் இப்போ மேனேஜ் பண்ண போகிறேன். தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா வெங்காய காரக்குழம்பு வச்சுட்டு சவுச்சவ் கூட்டு, போன வாரம் வாங்கின சவுச்சவ் கூட்டு தான் பண்ண போகிறேன். ஃப்ரைடே பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார். இப்போ வாங்கியிருக்க கொஞ்சம் கேரட்டும், ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த பீன்ஸும், போன வாரம் வாங்கினதில் பீன்ஸ் மிச்சம் இருந்துச்சு, அதுவும் சேர்த்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிக்கலாம்னு விட்டேன். முருங்கைக்கீரை நாங்கள் வெளியில் வாங்கலை, இப்போ எங்கள் வீட்டிலே நல்லா வெட்டின மரம் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் வரக்கூடிய முருங்கைக்கீரையை தான் முருங்கைக்கீரை சாம்பாராக வைக்கிறோம். சாட்டர்டே பார்த்திங்கன்னா ரசமும் முட்டை கிரேவியும் வைக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் சண்டேவும் மண்டேவும் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு தான். சண்டே நான்வெஜ் மெனு பிளான் இருக்கிறதுனால அன்றைக்கி ஃபிஷ் எடுத்து 2 நாளாக வச்சுக்கலாம். ஸோ சண்டே மண்டே ஃபிஷ்ஷு, ஸோ அது வெஜிடேரியன் இதில் வராது. டியூஸ்டே பார்த்திங்கன்னா எகெயின் முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு இந்த வாரம் வாங்கின உருளைக்கிழங்கை வறுவல் பண்ணிடணும். இதுதான் டியூஸ்டேக்கான பிளானு. வெனஸ்டே பாருங்கள் பாசிப்பயிறு கடையல், அந்த பச்சை பயிறு சொல்லுவோம் இல்லையா, அது மளிகை சாமான் வாங்கினதில் இருக்குது. அதை கடையல் மாதிரி பண்ணி அப்பளம் பொரிச்சிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் வெனஸ்டே டு அடுத்த வெனஸ்டே வரைக்கும் உள்ள மெனு பிளான் எல்லாமே பார்த்திங்கன்னா கீரை இருக்குது, காய்கறி இருக்குது, பயிறு ப்ரோட்டீன் வகைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரியே நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் காய்கறி தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக மருத்துவ செலவு இழுத்ததுனால மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தில் தான் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஆரோக்கியமாக கொண்டு போகலாம். ஸோ உடம்பு தேறி வராங்க இல்லையா, அப்போ ரொம்ப ஹெவியாக பிள்ளைங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. என்ன ஆக்சுவலாக பண்ணுச்சுன்னா பாப்பாக்கெலாம் என்னென்னு தெரில, ரொம்ப வயிறு வலி வாமிட்டிங் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டா. எனக்குமே அதே மாதிரி வாமிட்டிங் பிரச்சனை, செரிமானம் இல்லாமல் ரொம்ப 2 பேரும் கஷ்டப்பட்டு போயிட்டோம். ஸோ இதனால் அதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா கையில் காலேஜில் ஒரு வண்டு கடிச்சு, அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் போய்ட்டு இருந்துச்சு. இப்படியே ரொம்ப இதாகிடுச்சு. பட் எனிவேஸ் போனது தான், அதை பற்றி யோசிக்கக்கூடாது. நம்மக்கிட்ட பைசா இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுட்டோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ மிச்சம் இருக்கிற வாரத்தை ஹெல்த்தியாகவும் ஓட்டணும், இருக்கிற பணத்துக்குள்ளேயும் ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மெனு பிளான். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான மெனு பிளானாக தான் இருக்கும். ஸோ நம்ம இருக்கிறதுக்குள்ளேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுதான் வெனஸ்டே டு நெக்ஸ்ட் வெனஸ்டேக்கான மெனு பிளான். அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் அடுத்த தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் சிப்ஸும் இது வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக அடுத்து ஹோலி வீக்கு. ஸோ அதனால் சிம்பிளாக தான் இருக்கும். ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நாங்கள் சர்ச் போயிடுவோம். குட் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால அன்றைக்கி ஃபாஸ்டிங் தான். சர்ச்சில் மோர் பன்னுன்னு கொடுப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அன்றைக்கி டே ஃபுல்லாக சர்ச்சில் தான் இருப்போம். ஃபாஸ்டிங்கிறதுனால எங்களுக்கு அன்றைக்கி பெருசாக மெனு பிளான் இருக்காது. சாட்டர்டே பாருங்கள் ரசமும் முருங்கைக்கீரை பொரியலும். ஏன்னா முருங்கைக்கீரை வீட்டிலே எடுத்துக்கிறோம். இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு மெனு போட்டாச்சு. 29th வரைக்கும்
மெனு போட்டாச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே தான் நாங்கள் செய்கிறோம். என்னடா முருங்கைக்கீரையே சாப்பிட்றீங்களே போர் அடிக்காதான்னு கேட்டால் எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை பிடிக்கும். அதுதான் வந்து கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹெச்பியும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னொன்று எங்களுக்கு இந்த லென்த் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லென்த் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் நான் நான்வெஜ் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் எதுவும் கமிட் பண்ணிக்கல. பட் ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். 2 விஷயம். ஒன்று வந்து இருக்கிற அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கிற காய்கறி அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம பணத்தை மிச்சம் பண்ணணும், மற்ற செலவுகளும் வரும். அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கணுங்கிற ஒரே ரீசன்னால தான் ஹோலி வீக்கில் கொஞ்சம் சாப்பாடு சிம்பிளாக தான் இருக்கும். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட வாழைப்பழம் நிறையா வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபாய் கிட்ட இந்த வாழைப்பழம் இப்போ காமிக்கிறது. இதுதான் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு டெய்லி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றேன். ஈவினிங்கும் இதுதான். ஸோ வாழைப்பழம் ப்ளஸ் அது இல்லாமல் வெள்ளரிக்காயும் வாங்கி போட்டாச்சு. ஸோ இதுதான் மாற்றி ஸ்நாக்ஸு. மோஸ்ட்லி இதெல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஸ்நாக்ஸில் வெள்ளரிக்காவும் இருக்கும், வாழைப்பழமும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அவங்க ரொம்ப ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுறாங்க மார்னிங் டைமில். ஆக்சுவலாக ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு ஒரு லாஸ்ட் வீக்கு வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட சாத்தூர் காராச்சி 1 கிலோ பாக்கெட்டு, கடலை மிட்டாய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே செஞ்ச முறுக்குன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதை அப்படியே வச்சிட்டோம். ஏன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லுமே பசங்களுக்கு எனக்கும் பாப்பாவுக்கு முடியாதனால அவங்க எடுக்கவே இல்லை. அது அப்படியே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அப்படியே இந்த 29th வரைக்கும் இதுதான். ஏன்னா பசங்களுக்கு வந்து டைஜஷன் பிரச்சனை வந்துச்சுனாலே கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் உடனே டயட்டை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொடுக்கணும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இத்தனை ஸ்நாக்ஸ் மெனு, அந்த 1 கிலோ காராச்சி பாக்கெட்டு, கடலை மிட்டாய் பாக்கெட்டு, அப்புறம் வீட்டிலே செஞ்ச முறுக்குன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, இது எதுவுமே நான் காசு கொடுத்து வாங்கலை. இது எல்லாமே கெஸ்ட்டு வாங்கி வந்தது தான், அந்த 3 விஷயமுமே. அப்படிங்கிறப்ப அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ்க்குன்னு நம்ம ஒதுக்கியிருக்க அமௌண்ட்டை அதை எடுக்க வேணாம். வீட்டில் ஸ்நாக்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க, அப்பா எங்களுக்கு டெய்லி காராச்சியவே கொடுக்குறோன்னா போர் அடிக்குதுன்னு வாங்க. அது இயற்கையான ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம தான் சொல்லி புரிய வச்சுக்கணும். ஸோ இது காலி ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்கு. போர் அடிக்க தான் செய்யும். இந்த 3ஐயும் மாற்றி கொடுக்க வேண்டியதுதான். டக்குன்னு அப்போ தான் வந்து வடை வாங்கி கொடுங்கன்னுவாங்க, சுயம் வாங்கி கொடுங்கன்னுவாங்க, கேசரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக அது எல்லார் வீட்லேயும் நடக்கிறதா. பெரியவங்களுக்கே போர் அடிக்கும், ஐயோ எத்தனை நாளைக்கு தான் வந்து காராச்சேவே சாப்பிட்றதுன்னு. பட் நம்ம சில சமயம் சிக்கனமாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷனும் வரும். அப்போ சிக்கனமாக இருக்கணும். எப்போ நல்லா செலவு பண்ணணுமோ அப்போ நம்ம செலவும் பண்ணிக்கலாம். ஸோ 2யுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.